அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது வேற. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அனுபவிங்க. அவர் நல்லவர் என்பதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த அனுபவத்துல வாங்க, அந்த ருசிக்கிற அனுபவத்துல வாங்க. கர்த்தர் நல்லவர். எவ்விதமாய் நல்லவர்? என் வாழ்க்கையில எவ்விதமாய் நல்லவராயிருக்கிறார். என் குடும்பத்துல எவ்விதமாய் அவர் நல்லவராயிருந்தார். சமுதாயத்துல அவர் எவ்விதமாய் நல்லவராயிருக்கிறார். ஒரு ஏழையின் வாழ்க்கை, ஒரு ஒரு கஷ்டமான குடும்பத்தில் அவர் எவ்விதமாய் நல்லவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியம் இல்லை? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவரை டேஸ்ட் பண்ணுங்க. சமுதாயத்துக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ஏழை குடும்பத்திற்கு தேவையான வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தனிப்பட்ட வாலிபனுக்கு தேவையான வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில தேவன் நல்லவர் என்பதை, இயேசு நல்லவர் என்பதை விளங்க பண்ணுகிறது. என்னதான் கறி குழம்பு வச்சாலும் அதில் உப்பை மட்டும் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனோ மட்டனோ அது ருசிக்கிறது இல்லை. அப்படி தானே? ஸ்வீட்டே செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பை கொஞ்சம் போட்டால் தான் அந்த இனிப்பின் சுவையே கொஞ்சம் எடுபடுகிறது. எந்த ஸ்வீட்டுலேயும் நம்ம உள்ளே இருக்கிற சர்க்கரையை பார்க்க முடியாது. எந்த குழம்புலையும் உள்ளே போட்ட உப்பை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, மறைந்து காணப்படும். அதை போல தான் தேவன் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய அந்த நம்பிக்கை யாரால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தேவன் பேரில் முழு நம்பிக்கையோட அவரை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. அவர் நல்லவர். அவருடைய வார்த்தையினுடைய மகிமை அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாது. அது ஒரு சால்ட் மாதிரி. அவருடைய வார்த்தை ஒரு சால்ட் மாதிரி, அது எங்கே மறைஞ்சிருக்குன்னே தெரியாது. அவருடைய வார்த்தைக்குள்ளாகும் போது இங்கே தெய்வீக ருசி உண்டாகிறது. அந்த என்ன சொல்றது, அந்த டேஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர முடியும். புறஜாதிக்கு நல்லவரா இருக்க ஆண்டவர், அறியாத மக்களுக்கு அவர் நல்லவரா என்பதை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மறைமுகமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். நல்லவனுக்கும் மழை பெய்ய வைக்கிறார், கெட்டவனுக்கும் மழை பெய்கிறார். இவங்க எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்களே. ஆனால் தேவனுடைய அந்த நல்ல சுபாவம், அந்த நல்ல எண்ணம், என் மக்கள் என்கிற அந்த நல்ல எண்ணம் யாவர் மேலும் சம்பூர்ணமான மழையை பெய்ய வைக்கிறது. அவர் அவங்கவுங்க வேரியேஷன் பார்க்கல. அவர் தெரிந்த நல்லவராக இருக்கிறார், தெரியாமலும் நல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை உங்கள் பர்சனல் லைஃப்பில் சுவைத்து பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை ருசித்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, பாக்கியவானா இருப்பான். அவனுக்கு குறைவு வராது, அவனுக்கு இழப்பு வராது, அவனுக்கு நஷ்டங்கள் வராது. அவன் மேல தேவனுடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. தேவன் அவன் என்ன பண்ணார், மிக அழகா நடத்துவார். நம்பு தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவருக்குள்ள நடக்கிற பிள்ளைங்க அவரை ருசிக்காம இருக்கிறாங்க. இந்த வார்த்தையின் மேன்மை ருசிக்காம இருக்கிறாங்க. ஒரு அற்புதங்கள் ருசிக்க முடியல, டேஸ்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு தெரியல. வார்த்தை கேட்குறாங்க, அவர் கூட தான் இருக்கிறாரு, சுவை தெரியல, அவருடைய மேன்மை தெரியல. அவங்க அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனை ருசித்து பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி? நம்பிக்கையினால டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க நம்பிக்கையை கொடுக்கும்போது அவர் வார்த்தை கொடுப்பார். நம்பிக்கையும் வார்த்தை ஒன்று சேரும்போது அங்கே அவருடைய ருசி, அவர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்க முடியும். எல்லா நேரத்திலும் நீங்க பார்க்க முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை ருசிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுத்ததுக்காக, எனக்கு பாக்கியம் கொடுத்ததுக்காக இந்த பாக்கியவானா நீர் வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்க பிள்ளைகளுக்கான சொல்லி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு வாழ்க்கை எல்லா தேவைகளையும் சந்திங்க, பாக்கியவான்களாய் மாற்றும். உண்மை ருசிக்கும்படியான கால சூழ்நிலை ஆண்டவரை உருவாகட்டும். இந்த ஏற்ற நேரம் இந்த நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரை உம்மை ருசித்து கொள்ள
கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.